ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி காலையில் என்னுடைய ஜூஸ் என்னதுன்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சள் பூசணின்னு சொல்லிட்டு அது பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க சில பேர். இதை ஒரு 150 கிராம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கிளாஸ் தான் நான் ஜூஸு கலக்க போகிறேன். இதுக்கு ஒரு பாக்கெட் பால் தேவைப்படாது. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு 150 கிராம் பரங்கிக்காயை நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அதை கொஞ்சம் குக் பண்ண விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு வேண்டாம். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் சுற்ற போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது, வெயிட் போடுமா இந்த காய்க்கு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதில் உள்ள விவரம் தெரியாது. இருந்தாலும் நான் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் இந்த காயிலுடைய ஜூஸ் எடுத்துப்பேன். இந்த அரை கிளாஸ் வெந்நீரில் நம்ம ஒரு 2 நிமிஷம் பரங்கிக்காய் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பால் கொதிச்சிருச்சு, அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆற வச்சுக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதே அந்த அவிச்ச தண்ணியோடைய அந்த காயும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் அதுக்கு கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுதான் என்னுடைய ஸ்டைலில் நான் பரங்கிக்காய் ஜூஸ் இப்படி தான் நான் போட்டு மார்னிங்கு ஒரு நேரம் குடிச்சிக்குவேன். இந்த மாதிரி ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.